சரிங்கம்மா, நான் கூட பிறந்த தங்கச்சி இல்லதான். எனக்கு அவரை போய் பாக்குறதுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்ல. ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அப்புறம் ஏமா நந்தினிய பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? அவ ஒண்ணு யாரும் இல்லையேம்மா. சூரியனை கட்டின தாலி இந்த நிமிஷம் வரைக்கும் நந்தினியோட கழுத்துல இருக்குல்ல. தான் புருஷனுக்கு உடம்பு முடியாத நிலைமையில கூட இருந்து பாத்துக்கணும்னு அவ நினைக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? எதுக்காக அவளை பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க? இது நியாயமான நீங்களே சொல்லுங்களேன். அவளுக்கு இந்த வீட்ல உங்க எல்லாரையும் விட்டா வேற யாரு இருக்கா? ஒரே வீட்ல இருந்துட்டு பொண்டாட்டிய புருஷன் பார்க்க கூடாது, புருஷனை பொண்டாட்டி பார்க்க கூடாதுன்னு சொன்னா நல்லாவாமா இருக்கு? நிறுத்தடி. என்னடி மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க. ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் கண்ணு முன்னாடியே வாய்ஸ் ரைஸ் பண்ற? எனக்கு வந்து அட்வைஸ் பண்ற? யாரடி உனக்கு அந்த உரிமை கொடுத்தது? அம்மா இல்ல, நான் அட்வைஸ்ல பண்ணலமா. அப்புறம் நீ பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? மா, முதல்ல இவ எதுக்குமா நம்ம வீட்டு விஷயத்த பத்தி பேசணும்? வந்தது சூர்யாவை பார்க்க முடியாது, வெளிய போங்கன்னா போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவளுக்காக நீ இவ்ளோ நியாயம் பேசுற? மா, யாருமா இவளை அனுப்பி விட்டது? யார் சார்பா நீங்க வந்திருக்கீங்க?